பெருமானே, வணக்கம். நான் பிரம்மதேவரின் பேரன், விச்சிரவசுவின் மகள், என் அண்ணன் குபேரன், வெள்ளிமலையை அள்ளி எடுத்த இராவணனின் தங்கை. என் பெயர் காமவல்லி. எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. நான் கன்னியாக இருக்கின்றேன். பெண்மணியே, ஈராவணன் அசுரவேந்தன். நீ அவன் தங்கையானால் அசுர வடிவில் இருக்க வேண்டும். ஆனால் நீ தெய்வ மகளாக காட்சி அளிக்கிறாய். பெருமானே, நான் தவம் செய்து அசுர வடிவத்தை மாற்றினேன். இந்த தெய்வ வடிவத்தை பெற்றேன். பெண்மணியே, 3 உலகங்களையும் ஆளும் இராவணனின் தங்கையாகிய நீ இந்த காட்டில் தனியாக வந்ததன் காரணம் என்ன? என் சித்தத்தில் தித்திக்கும் புத்தமும் போன்றவரே, அசுரர்களின் கொடிய தன்மையை நான் வெறுத்தேன். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அன்புடையவளாக இருக்கின்றேன். தங்களை கண்டவுடன் அனலில் வைத்த மெழுகு போல் என் உள்ளம் உருகியது. தாங்கள் இதயராஜா, நான் இதயராணி. என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ விச்சிரவசு என்ற அந்தணரின் மகள். நான் தசரதன் மகன். உன் அண்ணன்களின் அனுமதியின்றி உன்னை மணப்பது பிழை. ஆகையால் நீ என்னை விரும்புவது முறையன்று. அவ்வேளை மலர்களுடன் சிரித்தபடி சீதாதேவி நெருங்கினாள். சூர்பனகை அவளை நோக்கி பொறாமையால் சுடரொளியாக எரிந்தாள். கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.